நாகேஷ் சாரோட பணியாற்ற அனுபவம் பற்றி சொல்லுங்கள். நாகேஷ் சார்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். அவர் வந்துருவார். அவர் வந்து செட்டுக்கு வந்தாலே நல்லா ஜாலியாக இருக்கும். நாங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக உட்காந்து அவர் என்ன பேசுகிறாரு, அவர் ஆக்சுவலாக அவர் எப்படி ஆக்ட் பண்ணுறாருங்கிறது தான். நான் கடகடன்னு மேக்கப் போட்டு சாரீ எல்லாம் கட்டி முடிச்ச உடனே சார் எப்படி ஆக்ட் பண்ணுறாரு, நமக்கு அந்த டைலாக்லாம் வருமா, அந்த மாதிரி பார்த்த நாள்லாம் அந்த சீரியலில் நிறைய இருக்குது. அவர் எப்படி ஆக்ட் பண்ணுறாரு, எப்படி டைலாக் பேசுகிறாரு, அவர் மேக்கப் போடும்போது எப்படியெல்லாம் அவர் இது பண்ணிக்கிறாரு, அதெல்லாம் பார்ப்போம். அவர் சாப்பிடும்போது கூப்பிடுவார், பக்கத்துலேயே உட்காந்து தான் எல்லாரும் சாப்பிடுவோம். தயிர் சாதம் வேணுமா அப்படின்னுவாரு. ரொம்ப ஜாலியாக இருக்கும், நல்லாயிருக்கும். பட் அவர் ஒரு லெஜெண்ட் இல்லையா, அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு பெரிய என்ன சொல்கிறதுனே தெரியல. அவ்வளோ ஒரு ஹாப்பி அந்த டைம். நிறைய காமெடியெல்லாம் நிறைய சொல்லுவார். அப்போ நான் கொஞ்சம் சின்ன பொண்ணுங்கிறதுனால எனக்கு பெருசாக விவரம் தெரியாது. நிறைய காமெடி பேசுவார். அதுக்கப்புறம் பழைய படங்களுடைய அங்கே நடந்த அந்த ஜாலி அந்த இது என்னென்ன அவங்க விளையாடினாங்களோ அதெல்லாம் சொல்லுவாங்க. எப்படி ஆக்ட் பண்ணாங்க, இது இந்த மாதிரி அப்படி இருந்ததில்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. நாங்கள் அப்படியே அப்படியா அந்த டைமில் அதெல்லாம் நடந்ததில்லை அப்படியெல்லாம் கேட்டுகிட்டே இருப்போம். கலா மேடத்தை எப்போ பார்த்தீங்க, அந்த வாழ்க்கை திருப்பம் எப்போ ஏற்பட்டுச்சு? ஐயோ, அது வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம். இப்படி தான் சீரியல்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆர்டிஸ்ட் என்ன பண்ணாங்க, பாரதி நீங்கள் வந்து சும்மா ஒரு வார்ம் அப்க்கு போய் கலா மாஸ்டர் கிட்ட, நான் அங்கே தான் டான்ஸ் கற்றுக்கிறேன், நீங்கள் சும்மா போய் கற்றுக்குறீங்களா அப்படின்னாங்க. சரி ஓகே, நமக்கு நடக்கவே வராது, நடக்கவும் வராது, ஒன்றும் வராது, டான்ஸ் எல்லாம் சுட்டு போட்டாலும் வராது. சரி ஓகே சொல்லுங்கள், மார்னிங் டைம் நான் போய் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோயம்பேடுலேருந்து, அக்கா இங்கே நடிகர் சங்கம் தான் டி நகர், அங்கே வருவேன், வந்து டான்ஸ் கற்றுப்பேன். அப்படியே ஆடிட்டே இருப்பேன். ஜெயந்தி அக்கா தான் கிளாஸ் எடுப்பாங்க ஃபஸ்ட்டு, அவங்க தான் குருன்னே சொல்லணும். ஜெயந்தி அக்கா, கலா அக்கா தான். அப்போ கற்றுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் சடனாக கலா மாஸ்டர் வந்தாங்க. வந்துட்டு யார் யார் எப்படி இப்படி ஆடுறாங்க எல்லாம் அப்படியே பார்த்தாங்க. பார்த்துட்டு இன்னொரு நாள் பார்த்தா ஒரே மாதம்தான், ஒரு மாதம்தான் போயிருப்பேன். சாந்தனு எல்லாம் இப்போ சின்ன பாப்பா, அவர் வந்து டான்ஸ் கற்றுக்கிட்டு இருப்பார். அப்போது என்ன பண்ணாங்க, ஒரு லெட்ரு எழுதி கொடுத்துட்டாங்க கையில், நீ போய் யூனியனில் கார்டு எடுத்துருன்னு. நான் கார்டா, எதுக்கு கார்டு? அப்போ நான் சொல்கிறேன், இல்லை நான் சும்மா கற்றுக்க தான் மாஸ்டர் வந்தேன். அதெல்லாம் இல்லை, நீ கார்டு எடுத்துக்கோ, சும்மாவே ஆடு, நீ கார்டு எடுத்துக்கோ, சோலோ சாங்கெல்லாம் நிம்மி அக்கா, பிருந்தா மாஸ்டர்லாம் சோலோ சாங்கெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க, கலாக்காக்கு ஏதாவது தேவைப்படும், நீ சோலோ சாங்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் சும்மா ஒரு விளையாட்டுக்காக கொடுத்தது தான், யூனியனில் எடுத்தது தான் அந்த கார்டு.